வணக்கம் மக்களே. Give me just 20 minutes. I will give you sharpen things which is not you do in your teen and your 20s. Yes, especially it's completely from my experience which I have been gone through. Yes. The first one is நம்ம டீனேஜில் இருக்கும்போது நிறைய ட்ராப்பில் சிக்கியிருப்போம். The first trap என்னன்னு பார்த்தீங்கன்னா, we may see some love movies or ரொமான்ஸ் மூவிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும், நமக்கு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு த ஃபஸ்ட்டு ட்ராப் நம்மளோட ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டோ ஆர் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தோ ஆர் ஒரு பொண்ணு நம்மளை அப்ரோச் பண்ணியோ அந்த ட்ராப்பில் நம்ம விழுந்திருப்போம். அந்த ட்ராப்பில் விழுந்துட்டு திரும்ப எந்திரிக்க முடியாமல் நிறைய பேர் சிக்கி அதில் இருந்தவங்க நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க. த ஃபஸ்ட் ஒன் இஸ் 20s ஆர் டீனில் நம்மளால் ரைட் பார்ட்னர் சூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பார்ஷியலி ட்ரூத் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். பட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர் பார்ட்னர். அதாவது நம்மளோட பார்ட்னர் நமக்கு எப்படி இருக்காங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்களோட வேவ் லென்த் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது, இதை பொறுத்து நம்மளோட பார்ட்னர் சூஸ் பண்ண முடியும். ஏதோ அதாவது எடுத்தவங்க ஒருத்தர் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி பண்ணாமல் உங்களோட மைண்ட் செட்க்கும் அவங்களோட மைண்ட் செட்க்கும் ஷார்ப்பாக மேட்ச் ஆகுதா, ஆர் அவங்களோட ட்ரீம் என்ன, உங்களோட ட்ரீம் என்ன, இந்த ரெண்டு வேவ் வந்து கரெக்ட் ஆகுதா, இல்லை உங்களோட ட்ரீம்க்கும் அவங்களோட ட்ரீம்க்கும் உங்களால் ஈச் அதை சப்போர்ட் பண்ணிக்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களை சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரிலேஷன் போகிறது வந்து ஹெல்த்தியாக லீட் ஆகும். இந்த ரிலேஷன்ஸ்குள்ளே மோரோவர் ப்ராப்ளம்ஸ் இது வராது. லைக் இந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, இந்த டெக்ஸ்ட் பண்ணாமல் சண்டை பண்ணிக்கிறது, மீட் பண்ண வரலன்னு கோச்சிக்கிறது, பர்த்டே விஷ் பண்ணு கோச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ஐ எம் நாட் சேயிங் இதெல்லாம் ராங்குன்னு சொல்லலை, இதெல்லாம் அவங்களோட எமோஷனல் கனெக்டாக நிறைய பேர் பண்ணுறாங்க. சிலப்போ இந்த விஷயங்கள் தவறாக முடிய சூழ்நிலையில் அமையுது. என்னென்னா, இந்த விஷயங்கள் கரெக்டாக நடக்காதுக்காக ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் வரதுனால some people choose to suicide. This is going to be wrong. Second one, our friendship. Friendship is really matters than our love. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டால் உங்களை மேலவும் ஏற்ற முடியும், அந்த ஃப்ரெண்டால் உங்களை கீழே இறக்க முடியும். நீங்கள் உங்களோட 20ஸ்லேயோ உங்களோட டீன்ஸ்லேயோ சூஸ் பண்ண வேண்டியது அந்த ஒரு ரைட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட ரைட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இட் இஸ் நாட் அட் ஆல் ராங். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவான்னா, சின்ன சின்ன விஷயங்களை கைட் பண்ணுவான். இதில் நீ ராங்காக இருக்க ஆர் இந்த விஷயங்கள் உனக்கு கேப்பபிள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை எப்படி நீ டெவலப் பண்ணிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணுறது மூலமாக இந்த விஷயங்களை நீ அழகாக எடுத்துப்ப. அண்ட் இதனால உனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, உன்னோட லைஃப் எப்படி க்ரோ ஆக போகுது, இது எல்லா விஷயங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நமக்கு சொல்லி தருவோம். சில ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, அவங்களோட என்டர்டைன்மெண்ட்காகவும் அவங்களோட டைம் பாஸ்க்காகவும் நம்மளை யூஸ் பண்ணிக்க நினைப்பாங்க. அதாவது மச்சான் என்னோட அம்மா கூப்பிட்றாங்க, போய் ஒரு காய்கறி வாங்கி கொடுத்துரு. அதே மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கிஃப்ட் ஷாப் போயிட்டு வந்துரு, அது ஷாப்பிங் போயிட்டு வந்துரு, ஆர் என்னோட பேங்க் வரைக்கும் போய்ட்டு என்னோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போட்டு வந்துடு. ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் இது ஹெல்ப்பாகவே இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணப்படுறோம். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, அவங்களால அந்த ஒர்க்கை பண்ணிக்க முடியும், இருந்தாலுமே லைக் இந்த அசைன்மெண்ட் எழுதுறது, ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கறது, ஆர் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்குறது, ஏன் இதெல்லாம் அவங்க பண்ண முடியாது? அவங்களும் சேம் காலேஜ் சேம் ஸ்கூலில் தான் படிக்க போகிறாங்க, நீங்களும் அதை தான் படிக்க போகிறீங்க. உங்களுக்கு இது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு இது முக்கியம். நீங்கள் பண்ணி கொடுக்குறது மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. பட் வாட் இஸ் தேர் லேர்னிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஜீரோவாக இருக்கும். அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. சப்போஸ் அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணதாக இருக்குது, அதுவே அவங்க போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அது ஜீரோவில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஒரு ரைட் ஃப்ரெண்டாக தான் இதை பண்ண மாட்டேன்னு அவனோட டேரக்டாக சொல்ல முடியும். அண்ட் நோ சொல்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி நோ சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இல்லை. ஏன்னா நீங்கள் ரைட் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறப்போ நீங்கள் எதனால நோ சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க ஃப்ரெண்டுக்கு அதை உணர முடியும். ஏன்னா உங்களால் முடிய விஷயத்த நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்க, முடியாத விஷயத்த நீங்கள் நோ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் இந்த விஷயத்த நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் உங்ககிட்ட இருக்காது, உங்களோட டைம் இருக்காது, உங்களோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். இதை புரிஞ்சுக்காம நான் ஒரு விஷயம் கேட்டு நீ பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்காததுக்காக அவங்க நிறைய உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு நிறைய ட்ராப் எழுத்து விடுறது, இந்த மாதிரி சொல்லி காட்டுற விஷயங்கள் நிறையா பண்ணுறது, இதெல்லாம் ரைட் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அழகே கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களை நிறைய ட்ராமாக்குள்ளே கொண்டு போகும். எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஃப்ரெண்டு உங்களோட கிராஃபை வந்து அவர் மேலே மட்டும்தான் கொண்டு போவார். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார்னா, உங்களை தேவையில்லாமல் ஒரு பேக் பஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் பேக் கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பேக் புல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க உங்களை இழுத்து விட்டுட்டு தே வில் பி ஹாப்பி. பட் நீங்கள் அதை ஓவர் திங்க் பண்ணி உங்களோட லைஃப் உங்களோட கரியரை வந்து அங்கேயே நிற்கும். தே வில் பி க்ரோன். ஏன்னா அவங்களுக்கு உங்களோட இன்டென்ஷன் உங்களோட ஐடியாவும் என்னவா இருக்குன்னா உங்களை டவுன் பண்ணணும். சில பேர் இதை தெரியாமல் பண்ணுறாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் தம் வாண்டலி டூயிங். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ்
நம்மளோட கரியரை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக ராங்காக சூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள், சில பேர் இன்ஜினியரிங்கில் ரியலி இன்ட்ரெஸ்டட், சில பேர் ஆர்ட்ஸில் ரியலி இன்ட்ரெஸ்டட். ஆனால் ஒரு ஃப்ரெண்டு அந்த காலேஜ்க்கு போகிறாரு, என்னோட ஃப்ரெண்டும் இந்த காலேஜ்க்கு போகிறாரு, விச் மீன்ஸ் நீங்கள் டுகெதராக இருந்திருக்கீங்க ஸ்கூல் வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் காலேஜ் போகிறப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வேறு காலேஜ் சேர்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுத்தமாக இன்ஜினியரிங் வரல அப்படின்னா டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், அண்ட் ஹூ புட் எஃபர்ட்ஸ் லைக் டீச்சர்ஸ், அவங்களோட டைமும் வேஸ்ட். இது தேவையா? இதில் நீங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உங்களோட பேரண்ட்ஸ் கூட ப்ளேம்னு உள்ளாவீங்க. நீங்களே பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணுவீங்க, எதனால திட்டிகிட்டே இருக்காங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் நாட் தேர் மிஸ்டேக். அவங்களால உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியும் அண்ட் அவங்க சோர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியும், பட் ஹூ கோனா ஸ்டடி? இட்ஸ் யூ ஒன்லி. அதனால ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் உங்களோட கரியரை ராங்காக சூஸ் பண்ணாதீங்க. ஒரு ரைட் ஃப்ரெண்ட் இதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மச்சான் உனக்கு இதில் ரியலி நீ இன்ட்ரெஸ்டட், ஆர் நீ இதில் பயங்கரமாக கேப்பபிள், நான் இதில் வேறு மாதிரி கேப்பபிள் அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே செப்பரேட் ஆகணும். செப்பரேட் ஆகிட்டு நம்ம கரியருக்காக மட்டும் தான் நம்ம செப்பரேட் ஆகிறோம். மற்றபடி நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஹவு வி ஹவ் பீன் இன் அ ஸ்கூல், வி கோனா கண்டினியூ த சேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களை ரைட்டான ட்ராக்கில் அவர் கொண்டு போய் விடுவார். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப், செகண்ட் ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், தேர்ட் ஒன் இஸ் யுவர் கரியர். இந்த 3 விஷயங்களும் ரியலி மேட்டர்ஸ். த ஃபோர்த் ஒன் இஸ் ஃபார் யுவர் லைஃப். லைஃப்பில் என்ன நாங்கள் மிஸ்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க 30ஸ்க்கு அப்புறம் தான் லைஃபை ஸ்டார்ட் ஆகும், ஆர் 25க்கு அப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. வென் யூ கம்ப்ளீட் யுவர் ஸ்கூல், யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கோனா ஸ்டார்ட். நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாததாக இருக்கும், பட் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வென் யூ கோனா கம்ப்ளீட் யுவர் ஸ்கூல், அப்போ இருந்து நீங்கள் எடுக்க போகிற யூஜி ஆகட்டும், ஆர் நீங்கள் பண்ண போகிற பிஜி ஆகட்டும், அதுதான் உங்களோட லைஃப்பை டிட்டர்மைன் பண்ண போகுது. இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, படிச்சுட்டா மட்டும் இதில் வேலைக்கு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் யூஜியில் ஒரு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபீல்டு உங்களால் போக முடியும். பட் என்ன இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது, என்ன இங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னா, அந்த யூஜி நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கில்ஸ் டெக்னிக்கலாகவும் சாஃப்ட் ஸ்கில்ஸாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கோ ஆர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அது அங்கே ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த ஹார்ட் ஸ்கில்ஸும் கற்றுக்க மாட்டோம், நாங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸும் கற்றுக்க மாட்டோம். பட் ஆனால் நான் படித்த யூஜிலையோ ஆர் அந்த டிகிரியில் நான் பிளேஸ் ஆகணும், அந்த ரோலில் நான் உள்ளே போகணும் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். நோ ஒன் கேன் டூ திஸ். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட கரெக்ட் லைஃப் பார்த்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது உங்களோட 12th ஸ்டார்ட் ஆகுது. சில பேர் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் சூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஃபைன். ஏன்னா அவங்க 10thலேயே அவங்களுக்கு என்ன வரும் என்ன வரான்னு சொல்லிட்டு தே டிட்டர்மைன் அண்ட் தே சூஸ். பாலிடெக்னிக் அப்புறம் ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு பாலிடெக்னிக் அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஆர் இன்ஜினியரிங்கா ஆர் ஒர்க்கா, இந்த ஒர்க் அப்புறம் பிஸ்னஸ் பண்ண போகிறோமா, இது எல்லா விஷயம் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணுறதுனால தேர் லைஃப் இஸ் ஆல்சோ அ குட் கோயிங். And the final one is your business or your work. இந்த லைஃப் நீங்கள் அழகாக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸும் உங்களோட ஒர்க்கும் ப்ராப்பராக போகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்கும் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுனா, இந்த 4 திங்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த 4 திங்ஸை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட ஒர்க் ஆகட்டும் உங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும் சூப்பராக போயிட்டுருக்கும். இதெல்லாம் இங்கே அடி வாங்குறதுக்கு காரணமே நம்மளோட க்ளோசஸ்ட் சர்க்கிள் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட கரியர் ஆகட்டும், தென் உங்களோட லைஃப்பில் நடக்க சின்ன சின்ன பிரச்சனைகள், லைக் இந்த ரிலேஷன் மூலமாக ஆகிற பிரச்சனைகள் ஆர் உங்களோட ஃபேமிலி மூலமாக ஆகிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களோட கரியரையும் உங்களோட லைஃப்பையும் அண்ட் யோர் பிஸ்னஸ் ஆர் ஜாப் எனிதிங் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ண தான் போகுது. ஏன்னா நம்ம இங்கே ஸ்ட்ராங்காகவும் இங்கேயும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருப்போம், ஃபோக்கஸாக இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் தென் ஆர்கனைஸ்ட். ஏன்னா ஃபோக்கஸாக இருக்கும் அப்படிங்கிறப்போ எப்போ எதை அழகாக பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதுக்காக நம்ம எஃபர்ட் போட ஆரம்பிப்போம், அந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணியும் முடிப்போம். ஸோ இந்த விஷயங்கள் இப்போ தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸாக இருந்தால் மட்டும் தான் முடியும். சப்போஸ் நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கும், கொலாப்ஸாக இருக்கும், அன்ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் தப்பாக பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த சின்ன தப்பு உங்களோட ஜாபே வந்து கெடுக்கிறதுக்காகவோ உங்கள் பிஸ்னஸே கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் கொண்டு போய் கூட உங்களை விட்டுரும். அதனால எப்பவும் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் ஏன் நான் வந்து லைஃப்பில் என்ன ஸ்டார்ட் ஆக போதும் 20ஸ்க்கு அப்புறம் தானே, நான் 12th முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லைஃப்பை பார்த்துக்கேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ டூ. பட் சிலப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் பிரச்சனைகளையே பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க லைஃப் வந்ததுக்கப்புறம் கூட
இதுவும் பிரச்சனை தான் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லைஃப்க்கான வெறுப்பை உங்களுக்கு கொண்டு வந்துடும். அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 12th or 10th அப்போ இருந்தே உங்களோட எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க, லைக் உங்களோட கிராஃப் அங்கேருந்தே க்ரோன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் தேர் வில் பி அ டவுன்லைன் ஆல்சோ. ஆனால் எப்படி உங்களால் க்ரோ ஆக முடியும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் பார்க்குறீங்க, நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் பார்க்குறீங்க, சேலஞ்சஸ் மட்டும் தான் பார்க்குறீங்க அப்படின்னா தட் வில் பி பிக் டஃப். ஏன்னா ஒருத்தன் சேலஞ்சஸ் மட்டுமே பார்த்துருக்கான் அப்படின்னா அவனோட ஃபோக்கஸ் வந்து ரீச்லேயோ அவனோட ஃபோக்கஸ் வந்து க்ரோத்லேயோ பாசிட்டிவிட்டியில இருக்கவே இருக்காது. இந்த நெகட்டிவ் ஒன்றே பார்த்துட்டு இருக்காம எக்ஸாம்பிள் சொல்லணுமே, சில பேரோட ஃபேமிலிஸில் சிரிச்சாவே தப்பு. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டதே பார்த்துட்டு வந்ததுனால என்ன சிரிச்சுட்டே இருக்கீங்க. சின்ன ரீசனாக நடந்த விஷயம், என்னோட ஃப்ரெண்டு ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்கு லேட்டாக போயிட்டான். அதுக்கு அவங்க அப்பா சொன்னது, உன் கூட வேலைக்கு போனவங்களாம் அழகாக வீட்டுக்கு வந்துட்டான், அவனுக்கு கஷ்டம் தெரியுது, உனக்கு எந்த கஷ்டமும் தெரியல, அதனால தான் நீ ஜாலியாக ஆட்டிகிட்டு இருக்க, ஜஸ்ட் ½ an hour. தட் ரீசன் ஆஃப் பைக் பஞ்சர் ஆகிடுச்சு. இதுக்கு கூட சில பேரண்ட்ஸால் புரிஞ்சிக்க முடியாமல் நமக்குலாம் ஒரு ட்ராமா ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் இவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த 5 விஷயங்களில் நீங்கள் அழகாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட கரியரை அப்போ இருந்தே ஷேப் பண்ணுங்கள். யுவர் லைஃப் வில் பி பெட்டர் தென் எனி ஒன் அண்ட் பெட்டர் தென் யூ ஹவ் பீன், பெட்டர் தென் யுவர் பேரண்ட்ஸ். Thank you so much.